2025 பார்த்தீங்கன்னா பலவிதமான துன்பங்களில் இருந்தீங்க. அதிலிருந்து இந்த ஆண்டு நாச்சும் ஏதாவது ஒரு விடிவு காலம் கிடைக்குமா, நன்மைகள் நடைபெறுமா அப்படின்னு எதிர்பார்த்துன்றோம். 2026 அப்படிங்கிறது மிகச்சிறப்பானது ஒரு நன்மையை தரக்கூடிய ஆண்டாக தான் அமையுது. சிம்மராசி அப்படிங்கும் பொழுது இப்போ தங்க மேல் இருந்து வந்த தேவையில்லாத குற்றம் குறைகள் பழி பாவங்கள் விளக்கப்படும். தேவையில்லாத கரை அப்படிங்கிறது, நீங்கள் நல்லவர்கள் தான். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பணமேரத்துக்கு அடியில் உட்காந்து பால் குடித்தாலும் பார்க்குறவங்களுக்கு கல்லுன்னு தெரியுன்றதுலாம் அந்த காலத்து பழமொழி. அப்போது நாம் நல்லவர்களாகவே இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள், தோற்றங்கள், பேச்சுக்கள், எண்ணங்களை வைத்து நாம் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட நம்ம மேலே இருந்து வந்த இந்த குற்றங்கள் குறைகள் விலகப்பட்டு நம்மளுடைய உண்மையான நேர்மையான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறது தெரிய வரும். எப்பன்னா இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் மிக மிக நன்மைகளை கொடுக்கும். சட்டம், நீதிமன்றம், காவல்துறை, இராணுவம், சினிமா, பத்திரிகை, பிரஸ், மீடியா, கேளிக்கைத்துறை, விளையாட்டுத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு பலவிதமான நன்மைகளை தரும். தங்கள் மேல் இருந்து வந்த சட்ட ரீதியான நீதிமன்ற வழக்கு வியாஜ்யங்கள் வெற்றியை கொடுக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திடீர் வெளிநாடு பிரயாணம் சில பேருக்கு கிடைக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்க 2026 திடீர்னு எதிர்பார்க்காமல் அந்நிய தேச பயணம் மேற்கொள்ளலாம். ராசியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார், மிகச்சிறப்பு. திருமண பேச்சுக்கள் கைகூடும், வேண்டாம்னாலும் திருமணம் நடக்கும். 2026 ஆரம்பத்தில் கல்யாணம் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் கல்யாணம் நடக்கும். விரும்பிய வருணை அடையக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். வீட்டில் பெரியவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம். வீட்டிற்கு தேவையான பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், என்னென்ன பொருட்கள் தேவையோ, அழகு சாதன பொருட்கள், மின் சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்கலாம். 5ஆம் இடத்துல ராசிநாதன் புதன், செவ்வாய், சுக்கிரன், புத ஆதித்ய யோகம், புத மங்கள யோகம், ஆதித்ய மங்கள யோகம், பலவிதமான யோகங்களோடு இருக்குது. அசையாத சொத்துக்கள், கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு வந்தாச்சு. ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் ராசிநாதன் ஆட்சி பலம், செவ்வாய் மனைகாரகன், வீடுகாரகன், அங்கேயே சூரியனோடு சேர்ந்திருக்கார். பூர்வீக சொத்துக்கள் லாபம், தகப்பனார் வழி சொத்துக்கள் லாபம், வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, நிலபுலன்கள் வாங்கி போடுவது, இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி பூமி தொழில் பண்ணக்கூடியவர்கள், விவசாயம் பண்ணுறவர்கள், ரியல் எஸ்டேட், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், தொல்லியல் துறை ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அதே மாதிரி நூல், பருத்தி, பஞ்சு, ஜவுளி சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை. புதனும் அதில் இருக்கிறதுனால கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், இந்த மாதிரி அகாடமி, பயிற்சி நிறுவனங்கள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்கள், பயிற்று வைக்கக்கூடிய இடங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கும் நன்மை. ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பெயர் வாங்கலாம், நன்மைகள் அதிகரிக்கும். 7ஆம் இடத்துல சனி ராகு சேர்க்கை மிகச்சிறப்பு. பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள். விவாகரத்தே ஆகியிருந்தாலும் மீண்டும் சேரலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், வாகன விபத்து அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சிம்மராசி நேயர்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை இந்த ஆண்டுக்குள்ளே பார்த்துடணும். இந்த பதிவை கேட்டோடனே சொந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்திங்கன்னா தெளிவு கிடைக்கும், வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறது. நண்பர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் சாதகமாக இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த எலக்ட்ரானிக், மின்வாரியம், மின்சாதன பொருட்கள் சம்பந்தமாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பானதொரு யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். சிம்மராசின்னு எடுத்துட்டால் 2026 இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணலாம். முதலீடுகள் மூலம் லாபங்களை பெறலாம். ஒரு 95% நன்மைகள் அப்படின்னே சொல்லலாம். இருக்கிற நிலவரங்கள், பயிற்சிகளை வச்சு பார்க்கும் பொழுது கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள், கலைத்துறை, அரசியல்வாதிகள், பெண்களுக்கு 90% நன்மைகள். சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 95% நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவமானங்கள், ஏமாற்றங்கள், துரோகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய, மகிழ்ச்சி தரக்கூடிய ஆண்டாக இந்த 2026 இருக்க போகிறது. எதால மகிழ்ச்சி? சொத்து சேர்க்கை, குழந்தை பாக்கியம், குழந்தைகளின் வளர்ச்சி, உங்களுடைய வியாபார வளர்ச்சி, இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருது. அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. சுப செலவுகளால் மகிழ்ச்சி ஏற்படுவதற்கு மட்டுமல்லாமல் சுப செலவுகளால் உறவுகளின் வருகையும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு.
இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான், அதாவது நீங்கள் பிரயத்தனப்படணும். மற்றவங்களுக்குலாம் எப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டால் வேலை கிடைச்சிரும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ளிகேஷனை போட்டு அதுக்கு ஒரு 2 ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் இன்டர்வியூவில் ஒரு 100 பேர் உட்காந்து உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் பிரயத்தனப்பட்டு கஷ்டப்பட்டால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவீங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அடிக்கடி சண்டை. வீட்டில் எதுக்கு எடுத்தாலும் சண்டை இருக்குது. நீங்கள் பேசினாலே கத்தல், சண்டை, அதிகாரமான வார்த்தைகள் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் பேசுறது காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த அளவுக்கு கருணை கொடூரமாக கத்துவீங்க. கோபத்தில் வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே சமயம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகள் விலகி போவார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்தாலே பயந்து நடுங்குறாங்க. ஐயோ இந்த ஆளா, ஐயோ அச்சச்சோ இவரா, இவர்கிட்ட நம்ம எப்படி பேசுறது, அந்த அளவுக்கு உங்ககிட்ட பயம் இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகாரமாக பேசுவீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷனலில் வேலை சம்பந்தமாக உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கீங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோபமாக பேசுகிறீங்க. கோபத்தை குறைச்சிக்கிட்டாலே இந்த வருஷம் உங்களுக்கு நல்லா இருக்க போகிறது. வருமானம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் தேவையான அளவுக்கு வருமானம் இருக்கும். ஆனால் சேமிப்புக்கான வருமானம் இருக்காது. நீங்கள் வருமானத்தை எப்படி சமாளிக்க போகிறீங்கன்னு தான். செலவு சமாளிக்க போகிறோம், ஆனால் வருமானத்தையும் சேர்த்து சமாளிக்கிறோம். ஏன்னா வருமானம் 10 ரூபா வந்ததுன்னா உங்களுக்கு 10 ரூபா 50 பைசா செலவு இருக்குது, இல்லை 9 ரூபா 50 பைசா செலவு இருக்குது. அந்த மினிமல் அமௌண்ட் மட்டும்தான் சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக இருக்குது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும், அதனால் மகிழ்ச்சி இருக்கும்னு சொன்னேன். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பதை வைத்து கொண்டு புதிதாக ஒரு முயற்சி செய்கிறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், இப்போ தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆசையை காட்டுவாங்க. இதில் முதலீடு பண்ணு, இன்றைக்கி நீ 100 ரூபா போட்டிங்கன்னா நாளைக்கு உனக்கு 1 லட்ச ரூபா வரும்பா. திடீர்னு போய் கிரிப்டோவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த 100 போனால் பரவாயில்ல, -1000 நிற்கும். அதுவும் உங்கள் தலையில் தான் விடியும். ஸோ தயவு செய்து அது போன்ற எந்தவித ஒரு பான்சி ஸ்கீம்லையும் போய் பணத்தை முதலீடு பண்ணிட்டு இருப்பதையும் இழந்து விட்டு நிற்காதீர்கள். சனி அதற்கான வழியை போட்டு கொடுப்பார், உங்களுடைய ஆசையை தூண்டுவார். ஒருத்தவங்க யாராச்சும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் உங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி வராங்கன்னா, இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேனே ஒழிய பல வழிகளில் இது நடக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா வியாபார வாய்ப்பாக இருக்கலாம். இந்த வியாபாரத்தில் இப்போ முதலீடு பண்ணு, இப்போ இதுக்கு தான் நல்ல மார்க்கெட்டு, இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணு, இப்போ இது மாதிரி ரேட்டு மறுபடியும் கிடைக்காது எல்லாம் சொல்லுவாங்க. கையில் இருக்கிற காசெல்லாம் திரட்டி கொண்டு போய் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி போய் போடுவீங்க. அது உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுரும். மறுபடியும் மீண்டு வருவதற்கு 10-12 வருடங்கள் ஆகக்கூடிய அளவுக்கு சிக்கலில் மாட்டி விட்டுரும். ஸோ எப்பெல்லாம் நீங்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளுக்கு உங்களை காலம் இழுக்குதோ, இந்த 2026 அது மாதிரி விஷயங்கள் உங்களை இழுக்கும்போது, நான் நாளைக்கு யோசித்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு வந்துட்டீங்கனாலே அந்த செகண்டே நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறத மனசில் இருத்தி வச்சுக்கோங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெடுதல் நடந்து விடாத வண்ணம் குரு உங்களை பார்த்து கொள்ள போகிறார். குருவை பொறுத்த வரைக்கும் அவர் முழு சுபகிரகம். அவர் 12ஆம் வீட்டிற்கு வருகிறார். 12ஆம் வீட்டில் நின்று அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படிங்கிறது மிக சுபத்தன்மை அடைகிறது. உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தட்டி போகாத வண்ணம் அது சேஃப்கார்டு பண்ணும். காலதாமதம் வேணா ஆகும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் காலதாமதமாகி ஆனால் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கக்கூடிய ஒரு வேலையை குரு பகவான் பண்ண போகிறார். 12ஆம் வீட்டில் உட்கார். சிம்ம ராசிக்கு கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டிய வருடமாக அமையுது. அதனால் வளர்ச்சி குறைஞ்சிருமா அப்படிலாம் நினைக்காதீங்க. ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. மற்ற ராசிநாதனுடைய சஞ்சாரம் ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கண்டக சனிங்கிறது அஷ்டம சனியாக மாறுகிறார். அதே போல் குரு பகவானும் 12ஆம் பாவத்திலே கொஞ்சம் மறைவு ஸ்தானத்திலே வருகிறார். பிறகு ஜென்மஸ்தானத்திற்கும் வருகிறார். இந்த 2 விஷயங்கள் கொஞ்சம் சரியில்லாத சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு நல்ல விஷயம் என்ன,
ராகுவும் கேதுவினுடையனான பெயர்ச்சி அது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. அடுத்து குருவினுடைய பார்வை அது ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய 7ஆம் பாவத்தை பார்க்கறாரு, அடுத்து அட்டமஸ்தானத்தை கூட பார்க்கறாரு, 6ஆம் பாவத்தையும் பார்க்கறாரு. இதெல்லாம் ஒரு விசேஷமான பார்வைகள்ல அவருடைய விஷயங்கள் நல்ல அமைப்பா இருக்குங்க. முதல்ல கவனிச்சிங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் 5ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஆக இருக்கக்கூடியதான குரு பகவான், அப்புறம் வந்து புத பகவான், இருவரும் ஒருவருக்கு ஒருவர் 5ஆம் அதிபதி 11ல் போறாரு, 11ஆம் அதிபதி 5ல். இந்த பரிவர்த்தனா யோகம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அதுவும் 5-11 வம்ச அபிவிருத்தின்னு சொல்லிடலாம். வம்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா குழந்தை பிறக்கிறது மட்டும்தான் வம்சமானா கிடையவே கிடையாது. உங்களுக்கு குழந்தை அதுவும் ஒரு வம்ச அபிவிருத்தி. இன்னொன்று முக்கியமானது, உங்கள் குழந்தை, நீங்கள் ஒரு சிம்மராசிக்காரங்க, உங்கள் குழந்தைக்கு பையனுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அல்லது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, அல்லது பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்காமல் இருக்குது, அல்லது உங்கள் பேரனுக்கோ பேத்துக்கோ கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாம் மாற்றமாகி அவங்களுக்கு அந்த சுபகாரியம் நடக்கிறது. அல்லது உங்களுக்கு பையன் பிறக்கிறது, அல்லது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்கிறது, அல்லது உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ குழந்தை பிறக்கிறது, அல்லது உங்கள் பேரனுக்கோ பேத்திக்கோ கல்யாணம் ஆகிறது, அந்த பேரனுக்கோ பேத்திக்கோ குழந்தை பிறக்கிறது. இப்படின்னு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கக்கூடியதில் எது தடையாக இருக்கோ அந்த தடை விலகும். அதற்கு இந்த 5-11க்கான பரிவர்த்தனா யோகம் உறுதுணையாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா குரு பகவானுடைய அனுகிரகம் குழந்தை பாக்கியத்துக்கு மிக முக்கியம். அதனால தான் கல்யாணம் ஆகும்போது குருபலன் வந்துருத்தா அப்படின்னு பாருங்க சாமின்னு பார்த்துட்டு கல்யாணத்தை செய்வாங்க. அதனால குருபலன் மிக 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 அவசியம் எல்லாருக்கும், முக்கியமாக திருமணத்துக்கு. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சிம்ம ராசிக்கு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய ஜென்மத்திலேயே குரு பகவான் இந்த மாதம், அதாவது அக்டோபர் 20ஆம் தேதி வரார். அதை சொன்னேன் இல்லைங்களா, அதற்கு முன்பாக 12ஆம் பாவத்திற்கு வருகிறார். இந்த 12ஆம் இடத்திற்கு அதாவது அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்திற்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பை குரு மறையறாரு. ஆனால் அவர் அட்டமாதிபதி மறைகிறது நல்லது தானே, கெட்டவராக இருந்து ஒருவர் மறைவது நல்லது. அப்படியான ஒரு விபரீத ராஜயோக அமைப்பும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. அதனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் இருக்குங்க இந்த வருடத்துல. முக்கியமாக சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. அஷ்டம சனி அதே மாதிரி கண்டக சனி ரெண்டுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டக சனியில் ஆரம்பிச்சாலும் அஷ்டம சனியில் தான் இந்த வருடம் முடியுது. அதனால சனி பகவானை கும்பிடுங்க. உங்களுக்கு கீழ் அதிகாரியிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது, அதனால் எல்லாட்டும் ஒரு ரொம்ப இதுவாக இருந்திருப்போம் அப்படின்னு இல்லாமல் உங்களுக்கு கீழ் அதிகாரியிடம் அவங்கள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, அவங்களுக்கு சௌகரியங்களை செஞ்சு தர்றது, அவங்களுக்கு தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி செய்கிறது, அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிகளில் கொஞ்சம் ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்கிறது, இதை செஞ்சு வர்றது மிக மிக அவசியம். அதனால் கீழ் அதிகாரிக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுறதை நீங்கள் தவிர்க்க முடியும். அதே மாதிரி நல்ல பலன்கள் உள்ளது. முக்கியமாக சக ஊழியர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா பித்ருக்கள் முன்னோர்கள் வழிபாடை செய்யணுங்க. சிம்ம ராசிக்காரங்கன்னா பித்ருன்னு பிண்டஹஸ்தானங்கிறதே வாக்கியமாக வரும் அவங்களுக்கு. ஏன் கவனிச்சிங்கன்னா அவங்களுடைய பிண்டஹஸ்தமாகத்தான் நட்சத்திர தேவதையாக இருப்பாங்க. அதனால் முக்கியமாக அவங்க என்ன செய்யணும்னா முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். நீத்தார் கடனை கரெக்டாக செய்யணும். பித்தர்களுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணுமோ செய்யணும். எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக செய்கிறாங்களாங்கிறத கவனிக்கணும். இல்லை செய்யலைன்னா அவங்கள யாராவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கோ அல்லது வருட சிராத்தம் செய்வதற்கோ என்ன உபகரணம் உங்களால் செய்ய முடியுமோ இதெல்லாம் செஞ்சு வாருங்க. நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி சொன்னக்கூடியதான் இந்த வழிபாடுகளை செஞ்சு வாங்க. ரொம்ப நல்ல பலன், உங்களுடைய பலன் உண்டு. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா பலரும் கேட்கக்கூடியதான ஒரு கேள்வி என்னென்னா, ஏன் சுவாமி சனி பகவான் என்னையே சென்டர் பண்ணி அட்டாக் பண்ணுறாரு, என்னையவே டார்ச்சர் பண்ணுறாரு, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்வாரா அப்படின்னா நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. சனி பகவான் அப்படிங்கிறவர் தர்ம கர்மாதிபதி. பல தடவை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். தர்ம கர்மாதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இந்த சனி பகவான் அப்படிங்கிறது நம்மளுடைய என்னென்ன சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மாக்கள் நாம் செய்திருக்கின்றோமோ அந்த கர்மாக்களுக்கு உண்டான ரெக்கார்டாக இருக்கிறது சனி பகவான்கிட்ட தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருக்கீங்க, ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அவருடைய தசாபுத்தி காலம் அல்லது அவருடைய 7.5 சனி காலம் வர்ற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். அப்படியே விட்டுருவார் உங்களை. நீ செய்ப்பா நீ செஞ்சுக்கிட்டே இருப்பா, நான் வரப்பா, உங்கள்கிட்ட வரும்போது உன்னை பிடிச்சிக்கிறேன்ப்பான்னு அப்படியே உட்காந்துருப்பார். ரெக்கார்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார்.
அவருடைய சஞ்சார காலம் 7.5 சனி வர்றது, அதான் பாத சனி, ஜென்ம சனி, விரய சனி, இந்த மாதிரி என்னுடைய காலம், அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரியான சனி காலங்கள் வருது இல்லையா, அல்லது அவருடைய தசைகள், புத்தி காலங்கள், இது வரக்கூடிய அமைப்பு, அது வர அவர் பொறுத்துட்டு இருப்பார். அது வரும்போது என்ன பண்ணிடுவார், நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்களோ அதற்கு உண்டான நல்லதை செய்வார், நீங்கள் என்னென்ன கெடுபலன் செஞ்சுருக்கோ அதுக்குண்டானதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவார். அதனால் சனி பகவான் தனியாக உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் தரப்போகிறதே கிடையாது. அவர் என்ன உங்கள் பக்கத்து வீட்டுக்காரனால, ஏற்ற வீட்டுக்காரனால, அது மாமனா, மச்சானா, அங்காளியா, பங்காளியா, உங்களையே அவர் இது பண்ணுறதுக்கு. அதனால் அவர் நீங்கள் செஞ்ச பாவ புண்ணிய ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதையே ரிட்டர்ன் அடிக்கிறார் உங்களுக்கு, வேறு ஒன்றுமே அவர் கிடையாது. அதனால் அதாவது ஞான சம்பந்தர் இதில் சொல்கிறது போல், ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. அதாவது சிவன் அடியார்களாக இருக்கக்கூடியவங்க முறைப்படி அவங்களுடைய தீட்சை பெற்று ஒரு நல்ல கர்மாக்களை எல்லாம் வைத்துக்கொண்டு நல்ல ஒரு சத் புருஷர்களாக வாழக்கூடிய அடியார்கள் ஆகியவங்களுக்கு அது ஏதோ ஒன்று, சிவபக்தனா சிவபக்தன், விஷ்ணு பக்தனா விஷ்ணு பக்தன், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த தெய்வ இதிலே முறைப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நவகிரகங்களும் நன்மையே செய்யுன்றாங்க. அதனால தான் ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசிரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு ஞான சம்பந்தர் கோளறு பதிகத்தில் பாடுறாரு. அது மாதிரி நம்மளும் இறைவனை வழிபாடு செஞ்சு வந்தோம்னா அந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மையே தரும், பூர்ணமான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த 2026 உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷத்தையும் நல்ல ஏற்றமான சூழ்நிலைகளையும் வழங்க வேண்டும்படியாக பிரார்த்தனை செய்கிறேன். சிவாய நமஹ. இந்த சிம்மராசினியர்கள் இந்த ஆண்டு அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, வணங்க வேண்டிய தெய்வம் பிரதோஷ காலத்தில் நந்தியம் பெருமானை வணங்கணும். அதனால நீங்க இந்த வருஷம் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் பிரார்த்தனை என்ன அப்படின்னு கேட்டால், உங்க எதிரிகளை வெல்லக்கூடிய வகையில சரவேஸ்வரர் வழிபாடு செய்ய வேண்டும். கூடவே துர்கா சப்தஸ்லோகி, இந்த துர்கா சப்தஸ்லோகிய சனி உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லிட்டு இருங்கோ. உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட சூரியனை கண்ட பனி போல் விலகும். ஏன்னா குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள், சூரியனுக்கு அவர் மிகவும் நன்மை செய்வார். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நிறைய சித்தர்களுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த காலகட்டத்தில் ஜீவ சமாதி அடைந்த சித்தர்களுடைய ஆலயத்திற்கு செல்ல செல்ல நீங்கள் இந்த 2026 மிக கவனமாக கடந்து வந்து விடலாம்.